யார் துயரம் மாறும்? யார் பிரிவை யார் தடுக்கக்கூடும்? உன் காதில் விழாதோ என் கண்ணே, என் நெஞ்சில் சோகராகும். யார் அழுது யார் துயரம் மாறும்? யார் பிரிவை யார் தடுக்கக்கூடும்? நீ தந்த பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? நீ தந்த பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? கங்கை நீர் கூட தீயாகும். எங்கே என் சோகம் மாறும்? கங்கை நீர் கூட தீயாகும். எங்கே என் சோகம் மாறும்? நீ போன பாதை நான் தேடும் வேளை என் கண்ணே, என் நெஞ்சின் சோகராகம். யார் அழுது யார் துயரம் மாறும்? யார் பிரிவை யார் தடுக்கக்கூடும்? இன்பங்கள் என்று நாம் தேடிச் சென்று துன்பங்கள் என்னும் ஊர் சேர்கிறோம். இன்பங்கள் என்று நாம் தேடிச் சென்று துன்பங்கள் என்னும் ஊர் சேர்கிறோம். பாசம் நாம் போட்ட நீர் கோலம், பந்தம் தான் வாழ்வின் துன்பம். பாசம் நாம் போட்ட நீர் கோலம், பந்தம் தான் வாழ்வின் துன்பம். தாய் என்னும் தெய்வம் செய்வாழத்தானே என் கண்ணே, என் நெஞ்சின் சோகராகம். யார் அழுது யார் துயரம் மாறும்? யார் பிரிவை யார் தடுக்கக்கூடும்? உன் காதில் விழாதோ என் கண்ணே, என் நெஞ்சின் சோகராகம். யார் அழுது யார் துயரம் மாறும்? யார் ஆராரிரு பாடியதாரோ தூங்கி போனதாரோ? யாரோ யாரோ எனக்காரோ யாரோ? என் தெய்வமே இது பொய் தூக்கமா? நான் தூங்கவே இனி நாளாகுமா? ஆராரிரோ பாடியதாரோ யாரோ?
தாய்க்கிளி பறந்ததிங்கே பசித்தவன் கேட்கிறே பால் சோறு எங்கே என் தேவியே நானும் செய்த குற்றம் என்ன கூறு ஒரு பார்வை பாரு ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ இன்னும் தூக்கமா சொல்லாமல் போவது தாயே நியாயமா உயிர் தந்த தேவிக்கு உயிர் இல்லையோ பாலூட்டி பாத்தியே பாலூத்தலாமோ அன்னம் போட்ட என் தாயே உனக்கு அரிசி போட வந்தேன் என்ன நானே நொந்தேன் ஆராரிரோ பாடியது அந்த படிபடோ தனதடி படிபடு மவரிட கடிகனா பதிவர அருளினர் மிகு கொடை படிப்பினர் பயில்வரே முறையே இறையே எச்சுமாடி சும்மாடி வர்ணல்லார் இத்தாயரி தந்தை எச்சுத்தாயும் எம்மாடி சும்மாடி
ஏவர் நல்ல அறியும் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை திருவிறகால் தீ மூட்டி செல்லானிப்பர் சித்தாய வேடத்தாய் நெடு பொன்னியே செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை திருவிறகால் தீ மூட்டி செல்லானிப்பர் சித்தாய தலையார கும்பிட்டு கூட்டும் மாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராதய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே கூரை கடல் நோதம் நித்திலம் கோழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே கூரை கடல் நோதம் நித்திலம் கோழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே ஜம்பலம் அந்த நாளனுன் அடைக்கலம் புகுத அந்த நாளனுன் அடைக்கலம் புகுத அவனை காப்பதும் காரணமாக வந்த காலன்றன் ஆறும் ஆறுயிரதனை வவ்வினாய் குன்றன் வன்மை கண்டடியேன் எந்தை நீ என்னை நமந்தமர் நலிவல் எந்தை நீ என்னை நமந்தமர் நலிவல் இவன் மாற்றின் அடி யானென குமை கொளமி கூகரியது வடிகோடுதனதடி வழிபடும் அவரிடம் கடிகணபதி வரம் அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் பலி வலமுறையே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை துருக்கும் புழுட்டலை புலையன் என்றெனக்கு செம்மையேயாய சிவமதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது நீயே கற்றவர் அருவமும் உருவமாகி
அனாதியாய் பரமாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணை போல் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டேன் உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சி ஒரு கட்டுரை
Thank you.
ஆடுமின் அம்பலத்தீம் ஆடினானுக்கு ஆடப்பொச்சுண்ணம் ஐயமர் கண்டனை வானநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யதம் பொய்யனை மெய்யர் மெய்யையே கோதவி கண்ணினை பொற்றொடித்தோள் பையரவல்குள் மணந்த நல்லே பாடி பொற்று நாம் படித்து நாமே பின்னிடை சென்று வருபவான் மகற்கு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்கை நல்லே பொற்றிருச்சு நாம் இடித்து நாமே கற்றச்சட முடியான் பொங்கிய காதலில் ஆவகை நாமும் வந்தன்பர் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி சூட்டும் சேவகமேந்தியவள் முடியான் சிவபெருமான் புறம் செட்ட கொட்ட சேவகன் நாமங்கள் பாடி பாடி சொம்பம் சுண்ணம் முடித்துனான் தேனகமாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாட்டே சோதியுமாயினாக்கி துன்பமாய் இன்பமாயினாக்கி வாதியுமாய் குட்டுமாயினாக்கி பந்தமுமாய் வீடுமாயினாக்கி ஆதியும் அந்தமாயினாக்கி ஆடப்பொன்னும் பிடித்து நாமே பொன்னெஞ்சை மண்டபத்தினுள்ளே புகுந்தோ புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைகோன் அடியோ முக்கு அருள் புரிந்து விண்ணை பிறவியறுக்க நதி தந்த வித்தக்கு பல்லாண்டு சிவ சிவ என்கிற திவினையாளர் பிழையும் கசிந்துருகி பிழையும் பிழையும் சொல்லாப்பிழையும் துணியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்டிய கம்பனே நப்பகர்வார் அந்த நேரத்திலே நோயாரும் வந்து குடிகொள்வரே கொண்ட நோயும் வாயும் நீயுமல்லால் பின்வேது நட்பாமுடலே தாயாரும் பெண்டீரும் சுற்றமும் கைவிட்டு தாழ்ந்திடு நாள் நோயாரும் வந்து குடிகொள்வரே கொண்ட நோயும் வாயும் நீயுமல்லால் பின்பேது நட்பாம் உடலே ஊரெல்லாம் கூட்டி உறக்க அழகிட்டு பேரினை மாற்றி பிணமென பெயரிட்டு பேரினை மாற்றி பிணமென்று போய் சுட்டிட்டு சூளையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நிலப்பொழிந்தனரே தத்துவம் மாறுதராசுவம் தானாறு சித்தமும் மாறு சிவசக்தி தானாறு வைத்ததராதரும் மாறு மலையாறு அத்தனன் நாரினன் ஆனந்த கூத்தன்றாக துறக்க மன்னன் பொன்முறை அருந்தேக உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வேண்டி நல்க மேன்மை கொள்கை விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்
பொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு கட்டி வச்சதாரு யாரு யாரு தாலிய தேதி குறிச்சு வெட்டி வச்சதாரு யாரு வெள்ளி கொலுசு மண்ணில் விழுதே சொல்லி அழுது உன் சோகம் பாடுதே பொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு. அவருடைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவன்பான வணக்கம். சிறந்த கல்விமானம். அவர் ஒரு ஹோமியோபதி வைத்தியர் கூட. எத்தனையோ பேருக்கு மேக்ஸ் ஃபெயில் பண்ணி ஓயிலில் இருந்தவர்கள் எல்லாம் கடை தேற்றி இப்பொழுது சிறந்த உத்தியோகத்தர்களாக வருவதற்கு அயராது பாடுபட்ட ஒரு சமூக சேவகர் என்றே நான் அவரை சொல்லுகின்றேன். அப்படிப்பட்ட எங்களுடைய அமரர் முருகேசு சிவராசா அவர்களை அனைவரும் அவருடைய சமூக சேவையை பற்றி வியந்து பாராட்டி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் இப்பொழுது இன்று பாராட்ட போகின்றார். ஏனென்றால் எல்லாருக்கும் இடம் கொடுப்பதற்கு இப்பொழுது நேரம் காணாது. எனவே உண்மையில் அவர் எங்களுடைய உறவினர். அது எல்லாவற்றுக்கும் பார்க்க அந்த கணிதத்திலே திறமையாக இருந்து அந்த கணிதத்தை மற்றவர்கள் பெற்று அந்த வாழ்க்கை பயணத்தை நடத்துவதற்கு சிறந்த ஆசிரியர்களாக வேறு உத்தியோகங்கள் பார்க்கறதுக்கு தன்னாலான முறையிலே அந்த பின்னேரங்களை இரவு பொழுதுகளை சிறந்த முறையிலே பயன்படுத்தி அவர்களை கடைத்தேற வச்ச பெரும் ஆசா. எனவே ஒரு வகையிலே ஒரு டாக்டர் வைத்தியர், அதாவது ஹோமியோபதி வைத்தியர், இன்னொரு வகையிலே அவர் ஒரு ஆங்கில ஆசிரியர், இன்னொரு வகையிலே அவர் கணித ஆசிரியர், ஒரு சமூக சேவகர். அவருக்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உண்மையான இதய அஞ்சலியை செலுத்துகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது முதலாவதாக அவரிடம் கணிதம் கற்று கடை தேறிய ஓய்வு நிலை கால்நடை உத்தியோகத்தரும் விரிவுரையாளரும் சட்டத்தரணியுமான எங்களுடைய சானா தவகுணராஜசிங்கம் அவர்கள் இப்பொழுது அஞ்சலியுரையாற்றுவார். கல்லூரியில் படித்த மாணவன் 1962, 63, 64 என்னுடைய கல்வியை நான் செம்மையாக படிக்கவில்லை. ஃபுட்பால் டீமிலும் கிரிக்கெட் டீமிலும் என்னுடைய தேவராஜா அண்ணனுடனும் ஓட்ட போட்டியில் கலந்து பிரைஸ்களை எடுத்து ஃபுட்பால் டீமிலும் கிரிக்கெட் டீமிலும் விளையாடினேன். அதனால் என் படிப்பை இழந்தேன். 1964ஆம் ஆண்டு ஒரு சியும் 3 டேஸோடையும் நான் ரோட்டில் இருந்தேன். அந்த நேரத்தில் சிவராஜா அண்ணன் படித்து டீச்சராக இருந்த பொழுது என்னை டியூட்டருக்கு வந்து படிக்க சொல்லி பயாலஜி பாடம் படிப்பித்தார். அதுபோல கமல்நாதன் என்னுடைய மச்சான் கெமிஸ்ட்ரி பாடம் படிக்க சொன்னார். அந்த 4 பாடங்களுடனும் இன்னும் 2 பாடத்தையும் சேர்த்து நான் 6 பாடங்கள் எடுத்து பாஸ் பண்ணி குண்டசாலை விவசாய கல்லூரியிலே படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிரதிபலனாக கால்நடை உத்தியோகத்தன்றது இந்த ஏஜிஏ ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் பெரிய உத்தியோகம் பார்க்குற மாதிரி எங்களுக்கு அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸில் நான் கிளாஸ் 1க்கு வரக்கூடியதாக இருந்தது. 5 இன்க்ரிமெண்ட் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர் எனக்கு பயாலஜி படிப்பித்தது. கமல்நாதன் எனக்கு கெமிஸ்ட்ரி படிப்பித்தது. பள்ளிக்கூடத்தில் நான் கல்லறி போட்டு எழுதி தான் வீட்டில் காட்டும் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு கிரிக்கெட் விளையாடுறது. அதனால் படிக்க அப்படிக்கொத்த ஒரு மேதை இவருடைய இதால் நான் ஹொலண்டுக்கும் போகிறோம் போனேன். அவருடைய அனுசரணையின் மீதும் ஒவ்வொரு லெக்சர்மார் என்ன மாதிரி படிப்பிக்கிறாங்க, ஒவ்வொரு விரிவுரையாளர்கள் என்ன மாதிரி படிப்பிக்கிறார்கள், அவங்களுடைய அனுசரணையின் மீது நான் கருணை கொண்டு நடந்தபடியால் 1988ஆம் ஆண்டு ஹொலண்டுக்கு அரசாங்கத்தால் 9 மாத பயிற்சிக்கு போனேன். பேர்ந்து கால்நடை உத்தியோகத்தராக வந்தேன். பிறகு நான் எனக்கு ஒரு பட்டம் இல்லையே, பிஎஸ்சி பிஏ என்ற ஒரு பட்டம் இல்லை என்பதற்காக சண்முகலிங்கம் என்ற இந்த ஐயா போல அவரும் எனக்கு உதவி செய்தபடியால் சட்ட கல்லூரிக்கு தெளிவாகி
உள் வீட்டு மாணவனாக 50 வயதிலே சட்டக்கல்லூரிக்கு போனேன். 58 வயதிலே சட்டக்கல்லூரியை முடித்தேன். அதே போல ஓப்பன் யூனிவர்சிட்டியிலே LLB பட்டம் எடுத்தேன். இதுக்கெல்லாம் காரணம் சிவராஜா அண்ணனும் கமல்தா அண்ணனும் மச்சான். ஆனபடியால் அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள், பார்க்க விளங்குகின்றது. அவருடைய மனைவி எனக்கு தெரியும், ஆஸ்பத்திரி வேலை செய்த அவர் நல்ல குடும்பத்து தலைவி. அவருடைய பிள்ளைகள் நல்லா இருப்பதை சந்தோஷப்படுறேன். அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய முதல் நடராஜா அண்ணன், பொன்னுத்துறை அண்ணன், ரத்னராஜா அண்ணன், சிவராஜா அண்ணன், கடைசியாக இவர்கள் எல்லோருடனும் நான் இங்கு வந்து கிரிக்கெட் விளையாடுவேன், பந்தடிப்பேன். அவர்களுடன் நல்லா பழகினேன். நான் சத்தியக்காட்டு சந்தைக்கு இருந்து இங்கே வந்து விளையாடுவேன் அவங்களோட. அவருடைய எனக்கு பேச்சு கூட்டங்கள் அதுகளை பேசி அவ்வளோ பழக்கம் இருந்தாலும் என்னுடைய யூனிவர்சிட்டி உருவாக கேட்டதற்கு நாங்கள் சிவராஜா அண்ணனுடைய நான் இந்த இளங்கரை வாய்ப்படைந்ததற்கு நன்றி கூறி அவருடைய ஆத்மா இறைவனடீஸ்வரன் வேண்டி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் ஒரு சட்டத்தரணி என்பதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வணக்கம். நன்றி. எங்களுடைய சட்டத்தரணியும் ஓய்வு நிலை கால்நடை உத்தியோகத்தருமாகிய தவா குண ராஜசிங்கம் அவர்களுக்கு உண்மையிலே சிறந்த மனைவியையும் நன்மக்கள் செல்வங்களையும் நன்மருமக்கள் செல்வங்களையும் பேரச் செல்வங்களையும் பெற்று இந்த ஊருக்கு ஒரு பெரும் பெரும் மனிதனாக ஒரு மானுட பண்பலாளர் விளங்கிய அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். பன்னாகம், சுழிபுரம், மூடாய், சுழிபுரம் மேற்கு, சித்தங்கனி என்று எல்லா இடங்களிலும் அவர் கற்பித்த இடங்கள் எல்லாவற்றிலும் நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிறந்த மனிதனுக்குத்தான் நண்பர்கள் இருப்பார்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஓய்வு நிலை கால்நடை அபிவிருத்தி அலுவலர் திருவாளர் மாவண்ணா மகாதேவன் அவர்கள் இப்பொழுது இரங்கல் உரையாற்றுவார். நண்பன் 1952ஆம் ஆண்டு விக்டோரியா கல்லூரி ஃபர்ஸ்ட் ஃபோமிலே இருவரும் ஒன்றிணைந்த நாங்கள் இன்று 64 வருட காலமாக எங்களுடைய நட்பிலே எந்த குறையுமின்றி ஒரு உத்தமனாக, ஒரு ஆங்கில ஆசிரியன் என்ற கடமைக்கு அப்பாலே ஒரு தேசப்பற்றாளனாக, ஒரு மொழிப்பற்றாளனாக, தனது லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு லட்சியவாதியாக திகழ்ந்தவன் எனது நண்பர் சிவம் ஆசிரியர் அவர்கள். இவருடைய வாழ்க்கையிலே இவர் அடைந்த அவர் நினைத்த இலக்குகளை எல்லாம் அடைந்து ஒரு நட்பேறு பெற்றவர். காதலித்தார். ஒரு அழகிய மங்கையை, ஒரு உத்தமியை, ஒரு உத்தமிக்கு மேலான உத்தமியை மனைவியாக பெற்றதன் காரணத்தினாலே அவருக்கு ஏற்பட்ட சுகதுக்கங்கள் எல்லாம் ஈடு இணையின்றி அவரோடு அவராக இருந்து அவரை காப்பாற்றிய ஒரு பெருந்தகை அவருடைய மனைவி. அது மாத்திரமில்லாமல் அவர் படிக்கிற காலத்திலே தான் ஒரு மருத்துவராக, ஒரு டாக்டராக வர வேண்டும் என்ற ஒரு லட்சியவாதியாக இருந்தார். ஆனால் அது அவர் இறைவனிட்ட கட்டளையோ எதுவோ, அவர் ஒரு ஆங்கில ஆசிரியராகவே வந்தார். அதை அடைந்து திருப்தி அடையாத காரணத்தினாலே அக்குபங்சர் வைத்தியத்திலே ஹோமியோபதிய கல்வி கற்று அதை மக்களுக்கு ஒரு இலவச உபசரணையாக செய்து கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் அவருடைய லட்சியத்தை அடைவதற்கு அவர் நினைத்த அந்த லட்சியம் நிறைவேற அவரது மூத்த மகனை ஒரு டாக்டர் ஆக்கினார். தான் ஒரு ஆசிரியர் என்ற ரீதியிலே ஒரு மகளை ஆசிரியை ஆக்கினார். மற்றும் இன்றைய காலகட்டத்திலே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுகின்ற முறையிலே நாட்டின் சூழல் காரணமாக 2 பிள்ளைகளையும் வெளிநாடு அனுப்பினார். எல்லாவற்றிலும் மேலாகவும் ஒருவித குறையுமின்றி ஒரு அன்போடும் ஆதரவோடும் பண்போடும் பழகிய ஒரு உத்தமனை இன்று நாங்கள் இழந்திருக்கின்றோம். பூத உடலை விட்டு போலுடம்பு நீங்கிவிட்டது. ஆனால் அவர் செய்த சேவையும் அவருடைய முகப்பாவையும் என்றுமே எங்களாலே மறக்க முடியாது. 65 ஆண்டு காலமாக நான் பழகிய காலத்திலே அவரை நான் வரும்பொழுதெல்லாம் ஒரு காவசியமாகத்தான் பேசுவார். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ வருத்தங்கள், எவ்வளவோ பொறுக்க முடியாத துயரத்திலே எல்லாம் இருந்து கொண்டும்
உடனே பழைய கதைகளை சொல்லி நாங்கள் 6ஆம் 7ஆம் ஆண்டுகளிலே படித்த கதையை சொல்லி ஒரு காசியமாக என்னை எனது மனதை தேற்றி வைப்பார். நான் பட்ட துன்பங்களிலே எனது சொந்த வாழ்க்கையிலே நாங்கள் பெற்ற பெரிய துன்ப காலங்களில் எல்லாம் எனக்கு அறிவுரையும் ஆறுதலும் கூறிய எனது நண்பரை இன்று நான் இழந்திருக்கிறேன். அது என்றுமே எங்களாலே மறக்க முடியாது. இந்த கிராமத்துக்கு அவர் இறுதியாக இந்த மண்ணை விட்டு இந்த கிராமத்தை விட்டு தனது மகனுடைய அரவணைப்பிலே கோப்பாயிலே இருந்த காலத்தில் நான் அவரை பார்க்க சென்ற போது சொல்லுவார், நான் எனது சொந்த மனையிலே படுத்துறங்க வேண்டும், எனது சொந்த ஊரிலே நான் இருக்க வேண்டும், எனது சொந்த கிராமத்திலே நான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதையும் ஆண்டவன் அவருக்கு நிறைவேற்றி வைத்து விட்டார். ஆகவே இந்த மானுட பிறவியை எடுத்த அனைத்து விதத்திலும் அவர் ஒரு உத்தமனாக, ஒரு கர்மவானாக, தனது கர்மங்களை எல்லாம் சரிவரச் செய்த ஒரு உத்தமனாக இன்று போய்கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைவோம். அவருடைய பிள்ளைகளையும் மனைவியையும் ஆறுதல் கூறி தேர்தல் அடைய ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. ஓய்வு நிலை கால்நடை அபிவிருத்தி உத்தியோகத்தரும் சிறந்த எங்களுடைய சிவராசா ஆசிரியர் என்றுதான் அநேகமா எல்லாரும் சொல்லுவார்கள். ஆசிரியராகிய எங்களுடைய சிவராசாவினுடைய உண்மை நண்பராகிய மகாதேவன் அவர்களுக்கு நன்றியை கூறி இப்பொழுது எங்களுடைய ஊரவரும் வீரபத்திர சனசமூக நிலைய தலைவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான செல்வராசு, திருவாளர் செல்வராசு அவர்கள் இப்பொழுது இரங்கலுரை ஆற்றுவார். சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். ஆரம்ப காலத்திலே நாங்கள் கணித பாடத்தை இவரிடமிருந்தான் அந்த ஐயன் திரிபுரை கற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே இவர் எங்களுக்கு மறக்கமுடியாக வழிவகுத்தவர். அந்த காலத்தில் இவருடைய காலத்திலே தான் வீரபத்திர சனசமூகம் மிக சிறப்பாக நடந்தது. அதன் பின் மற்றவரால் அது நிர்வகிக்கப்பட்டு இப்போ சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய சிறு வயதிலே இவரிடம் நான் கணிதம், ஆங்கிலம் 2 பாடங்களும் கற்றிருக்கின்றேன். எந்த விதமான தண்டனையும் வழங்காது அன்பாக எங்களுக்கு பாடம் போதித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலே இவர் சமூக சேவைகள் செய்வதிலே ஆர்வமாக இருந்திருக்கின்றார். விஞ்ஞான விளக்க கட்டுரை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகம் இப்போ என்னுடைய வீட்டிலே இருக்கின்றது. அதில் நான் விஞ்ஞான கருத்துக்களை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். அத்தோடு அவருடைய குடும்பத்தினர் சீரும் சிறப்பாக வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் குறித்த நன்றி. வணக்கம். சாத்தாவோலை சிவன் கோயிலுக்கு ஒரு திருவிழா உபயமும், திசமலை கன்னியம்மன் கோவிலுக்கு ஒரு திருவிழா உபயமும் செய்து சீரும் சிறப்பும் பெற்று நல்வழி வாழுகின்றார்கள். அந்த வகையிலே சிவனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் அவர்களுக்கு கிடைத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். ஈஸ்வரன் அவர்களுக்கு அஞ்சலி உரையாற்றியமைக்காக நன்றி கூறி இப்பொழுது ஓய்வு பெற்ற அதிபர் திருமதி செல்லையா செல்வராணி அவருக்கு பராமகள் முறையானவர் இப்பொழுது இரங்கலுரை ஆற்றுவார். இங்கு அமரத்துவம் அடைந்திருக்கின்ற முருகேசு சிவராசா அவர்கள் இந்த ஊரிலே அவர் இளமையிலே தொடங்கி சிறுவயதிலே தொடங்கி நல்ல பண்பும் ஒழுக்கமும் சேர்ந்த கல்வியை கற்று பெற்றோருடைய நல்ல வழிநடத்தலிலே நல்லொரு சான்றோனாக வாழ்ந்து சிறந்த கல்வியை பெற்று அந்த படித்த கல்வியை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இறைவனாலேயே ஆசிரியனாக படைக்கப்பட்டவர். ஆசிரியத்துவம் என்றால் எல்லோருக்கும் ஆசிரியர் என்ற அவர்கள் அந்த பணியை ஆற்றினாலும் ஆசிரியத்துவம் என்றது மாணவர்களுக்கு வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றுவது போன்று கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் என்ற பாடங்களை இந்த பூமியிலே எத்தனையோ மாணவர்களுடைய கால்கள் தவழ்ந்த இடம். இவ்வளவோ 200-300 மாணவர்கள் 2 மணிக்கு பின்னர் இந்த பிரதேசத்திலே தவழ்ந்து பெரிய பாடசாலை போன்று இங்கு டியூட்டரை வைத்து அவர் ஒரு சேவையாளர். அந்த சேவையின் நிமித்தம் அவருடைய திறமையின் நிமித்தம்
அரசினாலே ஆங்கில ஆசிரியராக அவர் பதவியேற்றார். அந்த பதவியுடன் மட்டும் நிற்காது, அவர் ஹோமியோபதி வைத்தியராகவும் பட்டம் பெற்றார். ஆசானாக எத்தனையோ மாணவர்கள் தமது மேல்நிலை கல்வியை தொடர முடியாமல் பின்னிற்கையிலே அவர்களுக்கு கணிதம் என்றால் ஒரு இனிய பாடம் என்றதை அவர் தன்னுடைய திறமையினாலே எந்தவித ஒரு தண்டனையுமின்றி மிக மிக இலகுவாக கணித பாடத்தை போதித்த ஒரு சிறந்த குரு. இத்தகைய ஒரு குரு இம்மண்ணிலே இனி பிறப்பது அரிது. அவர் ஆசிரியனாகவே இறைவனாலே படைக்கப்பட்டவர். அந்த ஆசிரியத்துவத்தை சமூகத்திற்கு, இந்த ஊருக்கு மட்டுமல்ல ஏனைய அயல் ஊர் மாணவர்கள் கூட எல்லோரும் இங்கு வந்து இவரிடம் கல்வி கற்று சிறந்த பெரிய பெரிய தொழில்களிலே பொறியியலாளராக, ஆசிரியர்களாக, வேறு பணியாளர்களாக எல்லாம் சிறந்து விளங்குகின்றார்கள். சிவராச ஆசிரியர் என்று சொன்னால் ஒரு காலத்திலே எல்லா மாணவர்களும் தெரியாத மாணவர்களே இருக்க மாட்டார்கள். அத்தகைய ஆசிரியர் ஊரிலே ஒரு ஊர் பெற்றுடையவர். இங்கு அவர் 5 பாடசாலைகள் ஊரிலே இருந்தன. காட்டுப்புலம் இந்த காலத்திலே காட்டுப்புலம் பாடசாலையை உருவாக்க அடிகோலி உருவாக்கிய பெருமை இந்த பெரிய சாதனையாளருக்குத்தான் என்று உண்டு. இவர் தனது சேவையை மிக சிறப்புற செய்து சாதித்து, சாதனையாளர்கள் தங்களை பிரபல்யப்படுத்துவதில்லை, இளமறை காய் போல இருந்து சிறந்த பெரிய அரிய சேவைகளை எல்லாம் ஆற்றி தனது வயோதிக காலத்திலே தனது மனைவி மக்களுடன் அவர்களும் சிறப்புற பல உத்தியோகங்களிலே இருந்து அவர் தனது இறுதி காலத்திலே சிறப்பாக வாழ்ந்த அமரர். அவருடைய புகழ் என்றென்றும் அவரிடம் கல்வி கற்ற எல்லோராலும் போற்றப்படும். அவருடைய பூத உடல்தான் இன்று தீயுடன் சங்கமிக்குமே ஒழிய அவருடைய புகழுடல் என்றும் என்றும் இருக்கும். காட்டுப்புலம் மாத்தக பாடசாலையை யார் தோற்றியதென்று இப்போ இருக்கின்ற இளம் சமூகத்தினர் பலருக்கு தெரியாது. இன்று பாடசாலையில் கற்கும் மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ அதிபருக்கோ கூட தெரியாது. அதை உருவாக்கிய பெருமை இந்த பெரிய ஆசானுக்குத்தான் உரியது. 6வது பாடசாலையாக ஊரிலே நிறைய பாடசாலை, அதுடன் ஒரு பின்தங்கிய சமூகத்தில் இருக்கிறவர்கள் கல்வியை கற்று தேர வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். அத்துடன் பின்தங்கிய சமூகத்தில் இருக்கின்றவர்கள் கூட கல்வியை கற்று சிறந்த அறிவாளர்களாக இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் செய்த ஆசான். அவருடைய சேவையை நாம் வாயால் கூற முடியாது. இருந்தும் அவருடைய பிரிவு துயர் எல்லோரையும் மாட்டி வதைக்கின்றது. அவருடைய ஆத்மா சாந்தி பெற எல்லாம் வெல்ல மாணிக்கன் பைரவரை பிரார்த்தித்து அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறி அமைகின்றேன். அந்த கல்லூரியை ஸ்தாபித்தவர் என்ற அந்த பெருமையை எடுத்து கூறின அவருக்கு நன்றி. இப்பொழுது திருவாளர் ஆறுமுகம் கனரத்தினம் ஓய்வு நிலை ஆசிரியரும் கலாபூஷணம் ஆகிய அவருடைய பிறமகன் முறையான திருவாளர் கனரத்தினம் அவர்களை இரங்கலுரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய குருவுமாகிய சிவராஜ ஆசிரியர் அவர்களுடைய மரண கிரியையிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எங்களுடைய வீடும் எங்களுடைய சித்தப்பாவினுடைய பக்கத்து வீடுகள் நெருங்கிய உறவினர்கள். நாங்கள் சகோதரர்கள் போலதான் விளங்குவது. நான் காப்போத்த சாதாரண பரீட்சையிலே முதல் முறையிலே 5 பாடங்கள் மாத்திரம்தான் சித்தி அடைந்தேன். கணித பாடத்திலே நான் சித்தி அடையவில்லை. அப்பொழுது இதை கேள்விப்பட்ட எங்களுடைய சித்தப்பா, கனகரத்னே நீ இங்கே வா, பள்ளிக்கூடத்தாலே வந்த பிறகு நீ எவ்வளவு நேரம் வேணுமென்றாலும் வந்து படி என்று சொல்லி எனக்கு கணித பாடத்தை சொல்லி தந்ததினாலே இன்று நான் ஒரு ஆசிரியனாக பணியாற்றி பெருந்தொகை பணத்தை ஓய்வூதியமாக பெறுகிறேன். எனவே என்னை மாத்திரமல்ல, இந்த சுழிபுரம் கிராமத்துக்கு மட்டுமல்ல, பன்னாகம், கனிப்புலம், மேற்கு சுழிபுரம், தொல்புரம் போன்ற கிராமங்களிலே இருந்தெல்லாம் எத்தனையோ மாணவர்கள் வந்து, உங்களுக்கு தெரியும், இந்த கணித பாடம் பாஸ் பண்ணாவிட்டால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பெறுமதி இல்லை.
ஆகையினாலே இந்த கணித பாடத்தை எல்லோரும் சித்தியடைய வைத்து இன்று அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்திலே இருக்கிறார். அப்படியான ஒரு பெரிய ஒரு தடதாண்டலை செய்தவர் எங்களுடைய ஆசா. அவர் ஒரு மனிதனுக்கு 3 கடமைகள் இருக்கிறது. ஒன்று, பிறந்த குடும்பத்திற்கு கல்வியை கற்று போல் தேடி கொடுத்து அதை அவர் செய்தார். அடுத்ததாக தனது மனைவி மக்களை கண்கலங்காது நல்ல முறையிலே வைத்து வளர்த்து கல்வியூட்டி உரிய பருவத்திலே திருமணம் செய்து கொடுத்தல். 3வது சமூக சேவை செய்தார். இவர் தன்னுடைய 18 வயதிலிருந்தே சமூக சேவையை செய்ய தொடங்கிவிட்டார். அதாவது எங்களுடைய வாசிய சாலையிலே மற்றும் பல பொது நிறுவனங்கள், மூலாய் ஆஸ்பத்திரியிலே, இப்படி பல பொது நிறுவனங்களிலே 25 வயதிலே இருந்தே அவர் செய்து கொண்டிருந்தார். ஆகையினாலே தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல, வாழ்ந்த காலத்திலே என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே கிட்டத்தட்ட இப்போது 76 வயது, 50 வருடங்கள் சமூக சேவை செய்திருக்கின்றார். அவர் கற்பிக்கின்ற அந்த பிராந்தையிலே உள்ள வலையிலே எழுதப்பட்டிருந்தது லேர்ன் ஓ டிபார்ட் என்று எழுதப்பட்டிருந்தது. படி அல்ல வெளியேறு, இங்கே வார பிள்ளைகள் படிக்க வேணும் கட்டாயம், இல்லாட்டி வெளியேறுங்க என்று சொல்லி ஒருவரை என்னால் கடிந்து பேசிய கிடையாது. அந்த வாசகம்தான் சொன்னதே தவிர தன்னுடைய வாயாலே ஒரு முறைக்கு 10 முறை இல்லை 20 முறை கேட்டாலும் விளங்காவிட்டால் சிரிச்சு கொண்டு சொல்லி தருவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான், இவ்வளவு பொறுமைசாலி. ஆகையினாலே அவருடைய பிரிவு இன்று பெரிய இழப்பு. எங்களுடைய ஊருக்கு மாத்திரமல்ல, எங்கள் அயல் கிராமங்களுக்கும் பெரிய இழப்பு. இருந்தாலும் பிறந்த ஒரு மனிதன் என்றைக்கு கண்டாவது இறந்தே தீர வேண்டும். ஆகையினாலே அவருடைய இறப்பு பெரிய இழப்பாக இருந்தாலும் என்ன செய்வது, இயற்கையின் நியதிப்படி நாம் அவருடைய பிரிவினாலே துயரை கொண்ட அவருடைய மனைவி மக்கள், எனக்கும் கூட அவருடைய பிரிவினாலே பெரிய துயர். நான் அவருடைய பெறாமகன். எனவே எல்லோரும் அந்த இறைவனுடைய நியதியை நினைத்து ஆறுதல் அடைந்து அவருடைய ஆத்மா எல்லாம் வல்ல பைரவ பெருமானுடைய பாதார விந்தங்களிலே சேர்ந்து இன்பம் அனுபவித்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இரங்கலுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இரங்கலுரை ஆற்றிய சிறந்த மனைவியையும் நன்மக்கள் செல்வங்களையும் நல்ல மருமக்கள் செல்வங்களையும் பேர செல்வங்களையும் உற்றார் உறவினர்களையும் கொண்டு சிறந்த ஒரு மானுட பண்பாளனாக வாழ்ந்த, எந்த நேரமும் புன்னகை மன்னன். அவர்களுடைய ஒரு சிரிப்பு இருக்கும். நான் சிவமண்ணி என்று தான் அவரை கூப்பிடுவது. சிரித்து கொண்டே இருப்பார். அப்படியான புன்னகை மன்னன் தன்னுடைய இறுதி காலத்தில், நான் அன்று போன மாதம் வந்து பார்க்கும் பொழுதும் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி சிரித்தபடிதான் இருந்தார். திடீரென நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து விட்டேன். உண்மையிலே அவருக்கு என்ன நடந்தால சுகமாத்தானே இருந்தார். அவர் கொடுத்து வைத்தவர் எல்லா செல்வங்களும், எல்லா மக்களும். அவர் சண்டை பிடித்தது நான் பார்த்ததே இல்லை. எனவே மாணவியாளன் அவர் சிறந்த மதிப்போடு ஒரு மனிதன் பிறந்தால் அந்த மனிதன் இந்த மக்களால் மதிக்கப்பட்டு அந்த ஊரவர்களாலே முதல் மதிக்கப்பட வேண்டும். அத்தகைய மதிப்புகளை எல்லாம் பெற்று செல்லுகின்ற அவருக்கு நாங்கள் எங்களுடைய எல்லாரும் ஊர் சார்பாகவும் இந்த உறவினர்கள் அனைவருடைய சார்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துகிறோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர செல்வங்கள் எல்லோரும் மனத்துயரம் நீங்கி ஆறுதல் அடைவதற்கு இந்த மாணிக்கம் வைரவரை பிரார்த்திக்கின்றேன். அவருடைய ஆத்மா அந்த மேலான பரம்பொருளினுடைய பாதார விந்தங்களிலே அமைதியும் சாந்தமும் பெற வேண்டும் என்று வேண்டி, இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர், அவருடைய பெறாமர், அவருடைய அண்ணனுடைய மகன் இப்பொழுது அந்த நன்றி உரை செய்வார். அவருடைய குடும்ப சார்பிலே இப்பொழுது நன்றி சொல்வார். நிகழ்விற்கு வருகின்ற மதிப்பார்ந்த உயர்ந்த உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசியப்பா தான் இந்த கிராமத்திலே முதலாக வாழ்ந்து காட்டினவர் என்று சொன்னால் பெருமை அடைய வேண்டும் நாங்கள் எல்லாரும். ஏனென்று சொன்னால் சகோதரர்களுக்கிடையே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தன்னுடைய மனைவிக்கிடையே பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய வாழ்க்கை முறையானது அமைந்திருந்தது. முதலாவதாக பார்ப்போமானால், அரசு சேவை அனைவருக்கும் கிடைப்பது வளமையானது ஒன்று. ஆனால் சமூக சேவை அனைவருக்கும் கிடைக்காது. இன்று நாங்கள்
கிழக்கு வீரபத்திர சனசமூக நிலையம் தொடர்பாக கதைத்தோம். அந்த பாடசாலை தொடர்பாக கதைத்தார்கள். அதற்கெல்லாம் எங்களுடைய ஆசியப்பாவினுடைய அயராத முயற்சி, அரசியல் ரீதியான சிந்தனை, அவர் இந்த கிராமத்தினுடைய கிராமோதய சபை தலைவராக இருந்து அரசு சேவையிலே பலர் உயர் அதிகாரிகளாக இருப்பார்கள். ஆனால் தங்களுடைய கிராமத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். இவர் தன்னுடைய வீட்டிற்கு மேலாக சமூகத்தை நேசித்தபடியால் இன்று பெருந்திரளான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள் என்பதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக உள்ளது. எங்களுடைய ஆசையம்மா ஒரு ஸ்காலர், அவருடைய பிள்ளை மூத்த மகன் டாக்டர், மற்ற பிள்ளை வெளிநாட்டில் இருந்து, அதாவது கணித பாடத்தை கற்று நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக வெளிநாடு சென்றாரே ஒழிய அல்லது பொறியியலாளராக இருக்க வேண்டியவர். அப்படியாக தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி இன்று இந்த இறுதி ஊர்வலத்திற்கு தயாராக இருக்கின்ற ஆசியப்பாவினுடைய ஊர்வலத்திற்கு பல வகையிலும் ஒத்தாசை புரிந்து எல்லா வகையிலும் உதவி புரிந்த அனைத்து உள்ளங்களையும் அவருடைய குடும்பத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்து மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா போட்டோ போடும் கோயில் வழிபாட்டுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகணும். மதி 11 மேலே
என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆடும் வரை
கூட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பிறந்தோம் என்பதே முகவுரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான் தீமைகள் செய்பவன் அழுகின்றான் இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை தொடங்குவார்